விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் அர்த்தாஷ்டம சனியோட தொடங்குது. அர்த்தாஷ்டம சனியோட தாக்கம் வந்து மிகவும் அதிகமாக இருக்குது. அதனால உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங் வந்து உடல் உபாதைகள் இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல கடுமையான ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாம். ஆனால் இது வந்து உங்களுக்கு வந்து இந்த முதல் ஒரு 4 அல்லது 5 வாரத்துக்கு மட்டும்தான். ஸோ பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வந்து குரு பகவான் வந்து 7ஆம் வீடான கலத்தரஸ்தானத்தில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடறாரு. ஸோ குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடையும் போது என்ன ஆகும்னா, சனி பகவான் 4ல் இருக்கக்கூடிய கெடுபலங்கள் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுன்னு சொல்லலாம். அது குறையாது, கம்ப்ளீட்டாகவே ஸ்டாப் ஆகி உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாக மாறிடும். ஸோ இந்த வருஷத்தோட முதல் ஒரு மாதம் கஷ்டப்பட்டால் கூட பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 4 மாதமும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வந்து நீங்கள் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து கண்டிப்பாக கிடச்சிடும். சில பேருக்கு வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கூட வந்து நீங்கள் வந்து இப்போ அதாவது பிப்ரவரி மாதம் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இல்லை சார் உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிளான மெடிக்கேஷன்லேயே வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சரி பண்ணிடலாம், உங்கள் ரிசல்ட்ஸ் எல்லாம் நார்மலாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹெல்த் ப்ராப்ளத்தை விட்டு வெளில வந்துடுவீங்க, ஒர்க் ப்ரெஷர் குறைய ஆரம்பிச்சிடும். இது ரெண்டும் குறைஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கேஷ் ஃப்ளோ வந்து அதிகமாகிடும். ஸோ கேஷ் ஃப்ளோ வந்து அதிகமாகிறதால ரிலேஷன்ஷிப்பும் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ எதை தொட்டாலுமே வந்து ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிற பீரியட் வந்து விருச்சிக ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து வேலை பார்க்குறவங்க வந்து சில பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். அதாவது கணவன் மனைவி எல்லாமே வந்து ஒருத்தர் விட்டு பிரிஞ்சு வேறு ஊரில் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு யோகமான காலநிலையாக தான் இது வந்து இருக்குது. ஸோ விசா இமிக்ரேஷன் எல்லாருமே நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கலாம். அவங்களுக்குமே வந்து விசா கிடச்சி சக்ஸஸாக வந்துடுவாங்க. ஸோ ஃபாரின் கண்ட்ரி போகணுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த பீரியடில் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிடுவாங்க. ஸோ மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 4 மாதமே வந்து ஒரு நல்லது ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு டெஸ்டிங் பேஸ் அப்படிங்கிறது வந்து ஆரம்பிக்க போகுது. அது வந்து மே 20, 2025. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கிரகங்களுமே, அதாவது முக்கிய கிரகங்களாக கருதப்படக்கூடிய ராகு, கேது, குரு, சனி இந்த 4 கிரகங்களுமே நல்ல நிலையில் இல்லை. அதனால வந்து ஒரு டெஸ்டிங் ஃபேஸ், அதாவது புதுசாக ஒரு டெஸ்டிங் ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வந்து 8ஆம் வீடான அஸ்தமஸ்தானத்துக்கு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் வந்து 4ஆம் வீடை விட்டு 5ஆம் வீட்டுக்கு போகிறாரு. ஸோ சனி 5லையும் குரு 8லையும் இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளவியல் ரீதியான பிரச்சனைகள் அதுதான் உங்களை வந்து வாட்டி வதைக்க போகுது அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். இது வந்து ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும். ஸோ இந்த பீரியடில் எப்படி இருக்குன்னா, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்து வரப்போகுது. அது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் ஏற்படும். வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் எப்படின்னா, சொல்ல முடியாத ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் அது வந்து உங்களால் வெளியில் யார்கிட்ட ஷேர் பண்ண முடியாது. அதே மாதிரி திடீர்னு ஒரு பெரிய லெவலில் பணத்தை வந்து விட்டுருப்பீங்க, லாஸாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரே நாளில் வந்து ஜூன் ஜூலை மாதத்தில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட், அது கோடிக்கணக்கில் கூட வந்து பணம் வந்து லாஸ் ஆகியிருந்திருக்கலாம். ஸோ அதையும் வந்து உங்களால் வந்து டக்குன்னு வெளியில் வந்து ஃபேமிலியில் யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் வந்து ஏற்படும். காதலர்களுக்கு வந்து அது வந்து வெளியில் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். அது இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா, உங்கள் 2 பேருக்குள்ளார யாராவது சம்மந்தம் இல்லாமல் ஒரு தேர்ட் பர்சன் வந்து உள்ளே வருவாங்க. அந்த தேர்ட் பர்சன் வரதால் அதை வந்து உங்களால் டைஜஸ்ட் பண்ண முடியாது. அதாவது பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் வந்து. அதனாலேயும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படும். அதனால வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பிரியக்கூடிய சூழலும் ஏற்படலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, வெளியில் இருக்கவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைப்பாங்க ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கூட. ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டத்துக்குள்ள வந்து கோத்ரூ பண்ணுறீங்கன்னு. ஸோ அது மாதிரி ஒரு சோதனையான காலகட்டம் தான் விருச்சிக ராசிக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வரப்போகுது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ச்சூன் தான் வரப்போகுது மே மாதம் வரைக்கும். ஸோ பண விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா பணப்பிரச்சனைங்கிறது வந்து உங்களுக்கு வந்து வராது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேலை பார்க்குற இடத்துல எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வராது. அதனால் அந்த வேலையை காப்பாற்றிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வேலை பார்த்தா போதும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேலை பார்த்தாலே உங்களுக்கு வந்து போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து லிமிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டைம் சேவ் ஆகிடும். ஸோ நிறைய டைம் சேவ் ஆகிட்டா ரிலேஷன்ஷிப்பில் அதுக்குரிய டயத்தை வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ உங்கள் கூட இருக்க உங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ப்ராப்ளத்தையும் வந்து உங்களால் வந்து ஓரளவுக்காவது உங்களுக்கு வந்து குறைச்சிக்க முடியும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதால உங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து இன்டென்சிட்டியை வந்து உங்களால் வந்து கண்டிப்பாக குறைச்சிக்க முடியும். ஸோ மன தைரியங்கிறது வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இதை விட்டு வெளியில் வர்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆன்மீக பலம் வந்து அதிகமாக இருக்கணும். இதுக்கு வந்து டெய்லி வந்து ப்ரேயர்ஸ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள்.
இதுக்கு அடுத்து வந்து காலபைரவரை வணங்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் வந்து அனுமானை வந்து வழிபடுவதும் உங்களுக்கு வந்து தேக ஆரோக்கியத்தை வந்து நல்லா மேம்படுத்தும். ஸோ தேக ஆரோக்கியம் மேம்படும்போது உங்களால் இந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்தால் கூட அதை விட்டு வெளியில் வருவதற்கான வழி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் வந்து சுதர்சன மகா மந்திரம் வந்து நீங்கள் வந்து டெய்லி கேட்கலாம். அதுவுமே உங்களுடைய மன வலிமையை வந்து அதிகப்படுத்தும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும்.